ஹாய்ங்க, இன்றைக்கி 9 மினிட்ஸில் ஃபுல் டே சமையல் எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த ஐட்டம்லாம் போட்டு நீங்கள் வறுத்து அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் மல்லி, 4 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லாட்டியும் பரவாயில்ல, சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு ஒரு தக்காளி கூட சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அப்பா அம்மா எல்லாம் டீச்சர்ஸ் எல்லோரும் டேபிள்ஸ் மேக்ஸில் போடுங்க படிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோடய தம்பி படிக்கும் போதெல்லாம் அபேகஸ் யூஸ் பண்ணி டேபிள்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது என்னோடய டாட்டர் நான் டேபிள்ஸ் படிக்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மல்டிப்ளை பண்ணியே போட்டுக்கலாம்ல, எதுக்கு 11 டேபிள் 12 டேபிள்லாம் நீங்கள் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இல்லை, நீ படித்து தான் ஆகணும். நான் படித்தாலும் ஒன்று தான், படிக்காட்டினாலும் ஒன்று தான். நானே அந்த டேபிள்ஸ் எல்லாம் பார்க்காம எழுதுறதுக்கு என்ன யூஸு, நான் மல்டிப்ளை பண்ணி போட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி டேபிள்ஸில் 12 ஆட் பண்ணி போட்டால் 12 டேபிள் வந்துடும். 14 ஆட் பண்ணி போட்டால் 14 டேபிள் வரப்போகுது. இது ஏன் நான் படிக்கணும், டைம் வேஸ்ட்டு அப்படின்லாம் பேசுகிறாங்க. இந்த ஜென்சி கிட்ஸை என்ன பண்ணுன்னே தெரிலங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் கிட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்களா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகலாம். அது வறுத்து ஆற வச்சுருக்கேன். மீன் டைமில் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் 3 ஸ்பூன்னு. அதுக்கப்புறம் கடுகு தேவையான அளவு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 15 பல் பூண்டு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் 2 மீடியம் வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் ஓகே, பெரியசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ அது மாதிரி தாங்க. இதை எங்கள் ஊரில் புளிக்குழம்புன்னு சொல்லுவோம். உங்கள் வீட்லேயும் இதுக்கு பேர் புளிக்குழம்பு இல்லை பூண்டு குழம்பு, என்ன குழம்பு சொல்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சல் ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட்டு, இல்லாட்டி நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்குங்க, நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை, நீங்கள் வீட்டிலலாம் சாம்பார் பொடி அரைக்க மாட்டிங்கன்னா ஆச்சி குழம்பு தூள் இருக்கும், அது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்புக்கு. அது இருந்தாலும் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா, ஆற வச்சு அரைச்சிருப்போம்ல, அந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கு மீன் டைமில் நம்ம வேறு டாபிக் போகலாம். நான்லாம் குழந்தையாக இருக்கும் போது 4th படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா நியூஸ் சேனல் டிவியில் ஓடிட்டு இருந்தேன்னா சைலண்ட்டாக இருக்க சொல்லுவாங்க. வாயே திறக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, எதுவுமே பேசக்கூடாது சொல்லி அந்த டைமில் கண்டிஷன் போடுவாங்க. நாங்களும் சைலண்ட்டாக உட்காந்துருப்போம், நானும் என் தம்பியும். ஆனால் இப்போலாம் நியூஸ் எல்லா சேனல்லையும் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிது. அப்போல்லாம் தூர்தர்ஷனில் அந்த ஈவினிங் 7 o'clock நியூஸு, 7:30 நியூஸு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா எத்தனை நியூஸ் சேனல்ஸ் வந்துருக்கு. நம்ம யூடியூப்லேயும் நியூஸ் பார்த்துக்கலாம், நம்ம எந்த சோஷியல் மீடியாலேயும் நியூஸ் வேணால் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ChatGPT AI கிட்ட உங்களுக்கு எந்த டாப்பிக்கோட நியூஸ் வேணுமோ அதை கேட்டால் அது மட்டும்லாம் கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்துருச்சு இப்போது. அந்த டைம்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நியூஸ் சேனல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரைடே ஒளியும் ஒளியும் போடுவாங்க தூர்தர்ஷனில். நீங்களும் அந்த ஒளியும் ஒளியும்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு அந்த டைம் ரீகேப் பண்ணால் உங்கள் மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்போல்லாம் 3 வேளை அம்மா லன்ச்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் செஞ்சுட்டு நிறைய டைம் ஃப்ரீயாக இருப்பாங்க. நம்ம கூட பேசுவாங்க, விளாடுவாங்க. பக்கத்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் அவங்கெல்லாம்
செட்டாக சேர்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளாம் வந்து பக்கத்து வீட்டு பசங்க, தெருவில் உள்ள பசங்க கூட ஜாலியாக விளாடுவோம். இப்போ ஏஐ, ChatGPT, மொபைலில் கேம்ஸு, வீடியோ கேம்ஸு இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா யாருமே பேசுகிறதில்ல. பக்கத்து வீட்டுக்காரவங்க பேர் கூட தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ உள்ள காலம்தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் எஸ்ன்னு அனுப்புங்க. இப்போது இந்த விழுதை நம்ம அரைச்சி சேர்த்தோம்ல, 5 மினிட்ஸ் கழித்து இந்த சேர்த்துக்கு கலந்து விட்டிங்களா? கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா ஒரு சின்னதாக துண்டு வெல்லம் இருந்தால் தட்டி போட்டுக்கோங்க. அப்படி வெல்லம் இல்லாட்டி நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ்வலாக வெல்லம் தாங்க போடுவேன். சப்போஸ் வெல்லம் காலியான டைமில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரட்டும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில், சின்ன பேன் தாளிக்கிற கடாயில் வந்துட்டு இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றுனிங்கன்னா 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வாசனை வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வந்துச்சுங்க. எங்கள் பில்டிங்கில் பக்கத்தில் உள்ளவங்கலாம் கேட்டாங்க, என்னங்க குழம்பு வைக்கிறீங்க? அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பாட்டி காலத்துலலாம் வறுத்து தாங்க புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு இந்த மாதிரி குழம்புலாம் அரைச்சி வைப்பாங்க. அப்போ உள்ள டேஸ்ட் வந்து திரும்பி எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபேமிலியாக இது வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமான ஐட்டம் சொல்ல மறந்துட்டேங்க. இது வந்து நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். ஈவன் இந்த குழம்பு நீங்கள் டயர்டாக இருக்கிற அன்றைக்கி ஒரு வேலை செஞ்சுட்டா போதுங்க. 3 வேலையும் இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் டிஃபனும் செஞ்சு சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான ரைஸ் கூட நல்லெண்ணெய் போட்டு இந்த குழம்பு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க வீட்டில் எல்லாருமே. சாப்பிட்டுட்டு ஒரு எனர்ஜி வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.